யூனிவர்சிட்டி நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். நான் இப்போ ஆடிட்டிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு டேலி இருக்குன்னு தெரியும். காலேஜ்லேயே ERP 9 படிச்சுக்கோ, ஆனால் எனக்கு சிஸ்டம் வச்சுக்கா சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதை எப்படி எடுத்து போடணும், அது மாதிரி இன்னைக்கு ஆஃபீஸ்லேயும் GST ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தெரியாது. இதுதான் ஃபைல் பண்ணுவேன். இங்கே வந்து தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது உள்ள எப்படி எக்ஸிஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன என் ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலி இங்கே தான் முடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க வந்துட்டு வேற இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. நல்லா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இன்டர்ன்ஷிப் நீங்கள் முடிச்சுங்களான்னு கேட்டேன். இல்லை அவங்க வந்து இப்போ ஒரு யாருக்கான ஃபீஸ் பே பண்ணாததால அவங்க பண்ணான்னு சொன்னாங்க. எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இது ஒரு பெனிஃபிட் எனக்கு. ஓகே, சார் வந்து என்ன சொன்னார், நான் லீவ் ஒரு 4 days ஹெல்த் இஷ்யூ வர நான் லீவ் போட்டேன். சார் இல்லை உங்களுக்கு 80% வரலாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு 80% வந்துடுச்சு. நான் கற்றுக்கிட்டேன். நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். கலர்பாலம் வில்லேஜ்ல இருந்து வரேன். நான் வந்து BA தமிழ் ஆர்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னே தெரியாது. இங்க வந்து எல்லாமே கத்துக்கிட்டேன். டேலி நான் வந்து எதுக்கு வந்து கம்ப்யூட்டர் எதுனா போகணும்ன்ற ஒரு தாட்ல வந்தேன். ஸ்கில் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு 2 இன்டர்வியூ போயிருப்பேன். ஆனா அங்க எதுவுமே நான் படிச்சது BA தமிழ்ன்றதால வந்து அது வந்து செலக்ட் ஆகலை. அதனால ஒரு ஸ்கில் வந்து இது பண்ணணுன்றதுக்கோசரம் கம்ப்யூட்டர் வந்து கத்துக்கணும்ன்ற ஒரு நாலேஜோட இருந்தேன். அப்புறம் வந்து சரண்யா தான் ராதிகா தான் சொன்னாங்க. ராதிகா கிட்ட ஒரு டைம் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னா நான் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்க முடியாது. அவங்களுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ். நான் என்ன நினைச்சேன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இது வந்து எனக்கு ஈஸியா இருக்குன்னு தோணுது. மேம்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் புரியலன்னா டக்குன்னு வந்து திரும்ப கேட்பேன். ஆனா இவங்க கிட்ட நான் கேட்க மாட்டேன். ஆனா தமிழ் கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன். அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து மேம் வந்து நான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது வந்து இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து மிஸ்டேக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேங்க்ஸ் மேம். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சார் வந்து இந்த வாய்ப்பு அளிக்கலன்னா வந்து நான் வந்து இந்த டேலி கிளாஸ் வந்து வந்திருக்க மாட்டேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.